வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை உலகம். எங்க பதிவுகளை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் என்னுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், டேஞ்சர் பகுதி 6. இந்த கதையோட முன்னாடி பாகங்களை கேட்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கு, அதுல கேட்கலாம். கதை. சிவபிரகாசத்தின் நினைப்பு அப்படியே சோமாஸ்கந்தர் என்னும் அந்நாளில் வாழ்ந்த சித்தரின் மேல் சென்றது. தன்னையும் மறந்து கண்கள் மூடிக்கொள்ள கையிரண்டும் கூப்பியது. அவர் தியானத்தில் முழுகப் போவதாக நினைத்தனர் பரணியும் குருவும். சகஜமாக பேசிக் கொண்டிருக்கும் போதே இப்படி செய்தது அவர்களுக்கு ஆச்சரியமாக மட்டுமில்லை, அது ஒரு வித்தியாசமான அனுபவமாகவும் இருந்தது. தன்னை மறந்து அப்படி மாறியவர் அதன் பின் கூப்பிய கரத்தை விளக்கவோ திரும்ப கண்களை திறக்கவோ இல்லை. எதிரே சிலை ஒன்று இருப்பது போல்தான் பரணிக்கு தோன்றியது. ஆச்சரியம் விலகாமல் குருவை பார்த்தான். பரணி, என்னடா இவர் திடீர்னு இப்படி கண்ணை மூடிட்டு உக்காந்துட்டாரு? இந்த மாதிரி ஆளுங்க விஷயமே இப்படித்தான், கொஞ்சம் பொறு என்றவன், ஐயா ஐயா என்று அவரை கூப்பிட்டு பார்த்தான். அவர் கண்களை திறக்கவில்லை. முகத்துல தண்ணியை தெளிச்சு பார்ப்போமா என்றான் குரு. இவர் என்ன மயக்கத்திலேயா இருக்காரு தண்ணியை தெளிக்க? தியானத்துல இறங்கிட்ட மாதிரி தெரியுது. விடு, அவரா கண் திறந்துட்டு நம்ம கூப்பிடட்டும். நாமளும் கொஞ்சம் விலகி போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு வருவோம். பரணி மெல்ல அங்கிருந்து விலகினான். குருவும் பின்தொடர்ந்தான். பிளாட்டுக்கு வெளியே வந்தனர். மாடிப்படிகளில் யாரோ வரும் சப்தம். கல்யாணி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டா போல இருக்கு என்றான் குரு. ஆனால் வந்தது குருவின் தாயான ராஜேஸ்வரி. தோளில் ஹேண்ட்பேக்குடன் வேலை முடித்து வந்தவள் குரு பரணி இருவரையும் நேருக்கு நேர் பார்த்தாள். வீட்டுக்குள் அரட்டை அடித்தபடி இல்லாமல் வராந்தாவில் அவர்கள் நிற்கவும், இங்க என்னடா பண்றீங்க என்று ஆரம்பித்தாள். புழுக்கமா இருந்துச்சு, மொட்டை மாடிக்கு போவோம்னு வந்தோம், அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க சமாளித்தான் குரு. ஆமா. ஏன்பா பரணி, உனக்கு என்ன லீவா? இந்த நேரம் நான் உன்னை பார்த்ததே கிடையாதே. அது ஒரு பெரிய கதமா, உள்ள வாங்க சொல்றேன். அப்புறமா ரொம்ப டயர்டா இருக்கு, நல்ல காஃபியா போட்டு கொடுங்க. குரு பேசியபடியே பரணியையும் அழைத்து கொண்டு உள்ளே நுழைந்தான். ராஜேஸ்வரி தன் பிளாட்டுக்குள் நுழையும் முன் எதிர் பிளாட்டில் ஒரு பார்வை பார்த்தாள். பெருமூச்சு விட்டபடியே உள்ளே வந்தாள். பரணியும் அதை கவனித்தான். உள்ளே வந்தவள் பரணியைத்தான் ஏறிட்டாள். அவனுக்கும் அவளது பார்வைக்கும் அர்த்தம் புரிந்தது. அது வந்துமா, நான் பார்த்துட்டு இருந்த வேலை போயிடுச்சு, இனிமே அடுத்த வேலையை தான் பார்க்கணும். வேலை போயிடுச்சா? என்னப்பா சாதாரணமா சொல்ற, ஏதாவது பிரச்சனையா? ஒரு பிரச்சனையும் இல்லை. மருந்து கம்பெனிங்கனாலே அது அப்பப்ப கை மாறிக்கிட்டே இருக்கும். என் கம்பெனியும் ஒரு வெளிநாட்டுக்காரன் வாங்கியிருக்கான். புது நிர்வாகம், புதுசு புதுசா கொள்கைகள், அதுல ஆட்குறைப்பும் ஒண்ணு. இப்பதான் பெரும்பாலும் எல்லா வேலைகளுக்கும் மெஷின் வந்துடுச்சே. நீ ரோபோவை சொல்றியா? அது என்ன எந்திரன் ரஜினிகாந்த் மாதிரி ஒவ்வொரு டிஸ்பென்சரியா ஏறி இறங்கி டாக்டர்கள் கிட்ட சாம்பிள்ஸ் கொடுத்து விளக்கம் சொல்லுமா என்ன? ராஜேஸ்வரி பேசியபடி பேக்கை வைக்க வேண்டிய இடத்தில் வைத்தாள். குளியல் அறைக்கு போய் கை கால் முகம் கழுவி கொண்டு வந்தாள். சேலை இடுப்பில் சொருகிவிட்டு கேஸ் அடுப்பை பற்ற வைத்து பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பினாள். ஃப்ரிட்ஜை திறந்து பால் பாக்கெட்டை எடுத்து அதை கத்திரிக்கோலால் வெட்டி அடுப்பில் இன்னொரு பக்கத்தில் கொதிக்க வைக்க தயாரானாள். வேலைக்கு போய்விட்டு வந்த நிலையிலும் அந்த சுறுசுறுப்பு பரணிக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆன்ட்டி, உங்களுக்கு நல்ல ஸ்டாமினா, வைட்டமின் எல்லாமே உங்ககிட்ட போதுமான அளவு இருக்கு என்றான். நீ ஒண்ணுப்பா, முதுகு வலியோட நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். மெனோபாஸ் பீரியட் வேற. பெண் ஜென்மமாவே பிறக்கக்கூடாது. எதுக்கு டாக்டர் கிட்ட போனாலும் இப்ப அப்படித்தான் இருக்கும். பீரியட் பாஸ் ஆனதும் சரியாயிடும்னு பெயின் கில்லர் மாத்திரையே எழுதி கொடுத்துடுறாங்க. ஆனா வலி உயிர் போகுது. ஏதோ அந்த நாள்ல சாப்பிட்ட சாப்பாட்டால இப்ப சமாளிக்க முடியுது. ஆமா, முதுகு வலிக்கு என்ன மாத்திரை போட்டுக்கிறீங்க? அது யாருக்குப்பா தெரியும்? சீட்டு கொடுத்தா கடையில கொடுக்குறான், அவன் தர்றதுதான். ஓவர் டோஸ் எடுத்துக்காதீங்க, அப்புறம் சைடு எஃபெக்ட் ஆயிடும். அவளிடம் பேச்சு திசை மாறியது. இப்ப எதுல சைடு எஃபெக்ட் இல்ல? அந்த காலத்துல எங்க வீட்டுல வெண்கல பாத்திரத்துல தான் அம்மா காஃபி போடுவாங்க. அதுவும் விறகு அடுப்புல. அந்த புகை கரிச்சாலும் கண்ணுக்கு அவ்வளவு நல்லது. பாலும் வீட்டு வாசல்ல மாட்டை கூட்டிட்டு வந்து நம்ம எதிரிலேயே கறந்து தருவான். காஃபி கொட்டையும் நாங்களே வறுத்து அரைப்போம். இப்ப என்ன அப்படியா? எல்லாம் கலப்படும். முதல்ல கேஸ் அடுப்பே தப்பு, அவ்வளவும் பெட்ரோலிய வாயு. அடுத்து இந்த பாக்கெட் பால், இதுக்குள்ள எவ்வளவு கெமிக்கல் இருக்கு தெரியுமா? மாடு அதிகம் பால் கறக்கணும்னு ஊசியா போட்டு கறக்குறாங்க. அதானே இது. இதை குடிக்க போய்த்தானே பொட்ட பிள்ளைங்களுக்கும் 10-12 வயசுலயே வயசுக்கு வந்துடுறாங்க. ஒரு டம்ளர் காஃபிக்குள்ளேயே இவ்வளவு கேடு இருக்கு. இதுக்கு மேல அரிசி பருப்பு காய்கறின்னு எவ்வளவு இருக்கு. அவ்வளையும் ரசாயன உரங்களால தானே உருவாக்கப்படுது. என் காலத்துல இப்படியெல்லாம் மாதுளை ஆப்பிள் பழங்கள் பார்த்ததே இல்லை. பொசு பொசுன்னு ஊட்டமா மாம்பழம் தான் இருக்கும். இப்ப அதை கூட கார்பனேட்டுங்கிற நான் கல்லை வச்சு பழுக்க வைக்கிறாங்களாமே. ராஜேஸ்வரி ஒரு பாட்டம் பேசினாள். ஆனால் பேச்சுக்கு பேச்சு கைக்கு கை என்று வேலை முடிந்து பரணி குரு இருவர்
முன்னாலும் காஃபி டம்ளர் நீண்டது. பரணிக்கு பிரமிப்பாக இருந்தது. காஃபியிலும் நல்ல வாசம். ஆமா, உன் அக்கா வந்திருக்கிற மாதிரி இருக்கே, ஏதாவது பிரச்சனையா? ராஜேஸ்வரி அப்படியே ட்ராக் மாறி பரணியின் அக்காவிடம் வந்தாள். ஆமா ஆன்ட்டி என்று இரு வார்த்தைகளோடு அதற்கான பதிலை முடித்து கொண்டான். ஏன்பா, என்கிட்ட உங்க வீட்டு பிரச்சனையை பேச உன் சுயமரியாதை இடம் தரலையா? சேச்சா, அப்படியெல்லாம் இல்லை ஆன்ட்டி. இது ஒரு வீணா போன பிரச்சனை. அக்காவும் ஒரு முடிவு பண்ணிடுச்சு. நானும் இன்னைக்கு தான் அந்த விஷயத்துல தெளிவான முடிவோட பேசினேன். என்ன பேசின? பரணியும் காஃபியை பருகியபடியே அவ்வளவும் சொல்லி முடித்தான். அதை கேட்ட ராஜேஸ்வரி முகத்தில் தீவிரமான சிந்தனை. என்ன ஆன்ட்டி யோசிக்கிறீங்க? இந்த தங்கத்தை நினைச்சேன். இது படுத்துற பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லப்பா. வீடு நாடுன்னு சகலத்தையும் ஆட்டி படைக்குது. 10 வருஷம் முந்தி வாங்கின டிவி, ஃப்ரிட்ஜு, காரு, பைக்குன்னு எதை எடுத்தாலும் அதெல்லாம் ஒரு 10-20% விலை ஏறி இருந்தாலே அதிசயம். ஆனா இது மட்டும் 200 மடங்குக்கு மேல ஏறியாச்சு. இந்த அளவுக்கும் அது கருக்காதுங்கிறத கடந்து அதை பத்தி பலருக்கும் எதுவும் தெரியாது. நம்ம நாட்டு பொம்பளைங்க தான் காது, மூக்கு, காலு, கைன்னு தங்கத்துக்கு அடிமைனா, மேல் நாட்டுக்காரங்களும் அப்படித்தான் இருக்காங்க. இந்த தங்கம் பெரிய புதிர்ப்பா. ராஜேஸ்வரி பெருமூச்சோடு சலித்து கொண்டாள். இவ்வளவு சொல்ற நீங்களும் கை கால்னு ஒரு 5-6 பவுனோட தானே இருக்கீங்க. அது சரி, இது என் அப்பா ஆசையா செஞ்சு போட்டதுப்பா. அப்புறம் நான் உழைச்சு சம்பாதிச்சது. இல்ல, நகை போட்டுக்கணும்னா அதான் கருக்காதபடி கவரிங் நகை வந்துடுச்சுல்ல, அதுக்கு மாறிக்கலாம்ல. வாஸ்தவம் தான். ஆனா கவரிங் ஏன் பெருசா சக்சஸ் ஆகல தெரியுமா? ஏன் ஆன்ட்டி? என்னதான் இருந்தாலும் அது டூப்ளிகேட்டு. ஒரிஜினல் கிடையாதுங்கிற ஒரு எண்ணம் அதை வாங்கும் போதே வந்துடுது. இந்த உலகம் எவ்வளவோ விஷயத்துல கெட்டிருந்தாலும் அசலுக்கு உண்டான மதிப்பை கொடுக்கிற விஷயத்துல மட்டும் துளி கூட மாறலப்பா. மாறவும் கூடாது. உண்மை எப்பவும் உண்மையாதான் இருக்கணும், இருக்கவும் முடியும். நீ கூட பாரு, நல்லவங்களை விட கெட்டவங்க கிட்டதான் இந்த உண்மை மேல பற்று அதிகம் இருக்கும். என்ன ஆன்ட்டி சொல்றீங்க? அது எப்படி? எனக்கு புரியல. என்ன புரியல? இப்ப சினிமாவிலேயே ஒரு வில்லன் இருக்கான்னு வெயி. அவனுக்கு யாராவது துரோகம் பண்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே சுட்டு கொண்டுடுவான். ஏன்னா அந்த துரோகத்தை அவனால தாங்கிக்க முடியல. நாம என்ன செய்வோம்? ஜீரணம் பண்ண பார்ப்போம். அதிகபட்சம் புலம்புவோம். அவனை மாதிரி அதுக்கு ஒரு தண்டனை தருவோமா? சரிதான் ஆன்ட்டி. அப்ப இந்த நல்லதுக்கு காலம் இல்லைன்னு சொல்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் சும்மா உளறல். நல்லதுக்கு காலம் இல்லைன்னா இந்த ஊர் இப்படியா இருக்கும்? நம்ம மதுரை மக்கள் தொகை 30 லட்சத்தை தாண்டிடுச்சு. போலீஸ்காரங்க எண்ணிக்கை ரொம்ப குறைச்சல். அவங்களால என்ன பண்ண முடியும்? எப்படியோ கட்டுப்பாடா வச்சிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க வேஸ்ட்ன்னு சொல்ல வரீங்களா? மண்ணாங்கட்டி. அந்த 30 லட்சத்துல 1% வேணும்னா தப்பா இருக்கலாம். அதாவது ஒரு 3000 பேரு. அவங்கள கட்டுப்படுத்த இவங்க வேணும்ல. மீதி 99% பேர் மான மரியாதை கட்டுப்படுத்தானே வாழ்றோம். அப்புறம் எதை வச்சு காலம் கெட்டு போச்சுன்னு சொல்ற? ஆன்ட்டி, எப்படி உங்களால இப்படி யோசிக்க முடியுது? உன்கிட்ட பேசிட்டு இருந்தா மனசுக்கு ரொம்ப தெம்பா இருக்கு. ஐஸ் வச்சது போதும், சீக்கிரமா நல்ல வேலையில சேரப்பாரு. அப்படியே இவனுக்கும் ஏதாவது ஏற்பாடு பண்ணு. நிச்சயமா ஆன்ட்டி. இந்த தடவை 2 பேருக்குமே ஒரு வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கு, பாப்போம். எந்த கம்பெனிலப்பா? கம்பெனி என்ன தந்தி அடிக்கிற? இது கம்பெனி இல்ல ஆன்ட்டி. எனக்கு குரு தான் கம்பெனி. குருவுக்கு நான் தான் கம்பெனி. புரியுற மாதிரி சொல்லுப்பா. இப்ப விட்டுருங்க, ஒரு நாள் விளக்கமா சொல்றேன். எங்க வேலையில எனக்கு குழப்பமும் சந்தேகமும் வர நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்போ உங்ககிட்ட தான் வருவேன். ஏன்னா உங்க சாதுரியம் எனக்கு பிரமிப்பா இருக்கு. ரொம்பவே குழப்புற. இதுல இருந்தே ஏதோ கோக்குமாக்கா தான் வேலையா தான் இருக்கும்னு தெரியுது. அது இப்ப தெரியாது ஆன்ட்டி. ஆனா அப்படி மட்டும் இருந்தா நிச்சயம் அதை செய்ய மாட்டோம். அந்த தெளிவு இருந்தா போதும்பா. மனசாட்சி தப்புன்னு சொல்ற ஒன்ன செய்யாதீங்க. வயசு பசங்க சும்மா மட்டும் இருக்கக்கூடாது. இந்த காலமும் நேரமும் போனா வரவே வராது. வயசானவங்களோட ஒரு நொடிக்கு ஒரு பொண்ணுன்னா வாலிப நொடிக்கு 10 பொண்ணுன்னு ஜப்பான் நாட்டு பழமொழி சொல்லுது. இந்த காலத்துல படுற இன்பம், துன்பம், ஏமாற்றம்னு எதுவும் வீண் போகாது. பின்னால இதுதான் உலகத்தை எடை போட்டு பார்க்க பயன்படும். ராஜேஸ்வரியின் பேச்சு பரணிக்கு ஒரு புது தெம்பையே தந்தது. நல்லது ஆன்ட்டி, நீங்க வேலையை பாருங்க, நான் வரேன். பரணி புறப்பட்டான். குருவும் புறப்பட ராஜேஸ்வரி தடுத்து, இருடா, உனக்கு ஒரு வேலை இருக்கு என்றாள். பரணி வெளியே வந்தான். எதிரில் போய் உள்ளே பார்த்தான். சிவபிரகாசத்திடம் அசைவே இல்லை. ஆனால் கல்யாணி வந்திருந்தாள். முகத்தில் உணர்வே இல்லாதபடி பார்த்தாள். அவனை நெருங்கினாள். பேசிக்கிட்டே இருந்தாரு, தியானத்துல ஆழ்ந்துட்டாரு என்றான். இப்படி தாத்தா உட்காந்துட்டா வெளியே சஞ்சாரம் போயிருக்கிறதா அர்த்தம் என்றாள் கல்யாணி. வெளியே சஞ்சாரமா? ஆமா, தாத்தாவுக்குள்ள இப்ப தாத்தா இல்ல. நீ சொல்றதே புரியல. இப்ப புரியாது, ஆனா போக போக புரியும். உன் தாத்தாவை எப்படி எடுத்துக்கிறதுனே எனக்கு தெரியல. பெரிய புதிரா இருக்காரு. ஆமா, பெரிய புதிர் தான். நான் ஒன்னு சொன்னா கேப்பீங்களா? கல்யாணி கேட்டாள். என்ன? நீங்க 2 பேரும் ஒரு மாசத்துக்கு எங்கேயாவது போயிடுங்களேன்.
என்ன சொல்ற நீ? திடுக்கிட்டான் பரணி. தாத்தாவோடு நீங்க சேர வேணாம், உங்க வாழ்க்கை மாறிடும். அப்புறம் அந்த காடும் ரொம்ப ஆபத்தானது. அங்க போன யாரும் புலிப்பாறை கிட்ட போனதே இல்ல. என்னென்னவோ சொல்றியே, புலிப்பாறை காடுன்னு புரியலையே. பரணி கேட்கவும் சிவபிரகாசத்துக்கு விழிப்பு வரவும் சரியாக இருந்தது. சிவபிரகாசம் கண் விழிக்கவும் கல்யாணியிடம் பேச்சு அப்படியே மாறத் தொடங்கியது. என் தாத்தா உங்க தாத்தா மாதிரி வழக்கமான தாத்தா கிடையாது, பெரிய யோகி என்றாள். பரணியும் குருவும் புரிந்து கொண்டனர். நல்லவேளை கல்யாணி எச்சரித்தது பற்றி அவருக்கு எதுவும் தெரிந்திருக்கவில்லை. என்னையா பேசிக்கிட்டே இருந்தீங்க, அப்படியே கண்ணை மூடி தியானத்துல உட்காந்துட்டீங்களே என்று பரணியும் கேட்டான். அட ஆமால்ல, நாங்க ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கோம். நல்லதுப்பா, நான் அப்படியே வெளியே சஞ்சாரம் போயிட்டு வந்தேன். சஞ்சாரமா? ஆமா, அதை பத்தியெல்லாம் உங்களுக்கு சொன்னா இப்ப எதுவும் புரியாது. நாளை காலையில நல்லா குளிச்சுட்டு அரச மரத்தடியை தேடி போய் அங்க இருக்கிற பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை சாத்திட்டு அப்படியே 12 பிரதட்சணம் பண்ணுங்க. அப்புறமா அகத்திக்கீரையை வாங்கி பசியோடு இருக்கிற பசுமாட்டு கொடுங்க. அப்புறம் என்னை பார்க்க வாங்க. உங்களுக்கு நாள் ஒரு வேலை செய்கிறேன். சாரி, உங்களுக்கு நான் ஒரு வேலை சொல்றேன், அதை நீங்க செய்யலாம் என்றார். இந்த புள்ளையாறு அருகம்புல் அகத்திக்கீரை இதெல்லாம் எதுக்கு சாமி? புள்ளையார் பராசக்தியோட மந்திர வடிவம். யானையை பார்த்திருப்ப, அதுக்கு பார்க்குற கண்ணு ரொம்ப சின்னது, ஆனா கேட்குற காது ரொம்பவே பெருசு. அப்புறம் சுவாசிக்கிற மூக்கே கை நேரா நின்று பார்த்தா ஓம்ங்கிற எழுத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த ஓம்ங்கிற சப்தத்துக்குள்ள இருந்து தான் நீயும் நானும் பேசுற பாஷையில இருந்து அமெரிக்காவில் ஒபாமா பேசுற இங்கிலீஷு, துபாயில ஷேக்குகளோட உருது, ஜெர்மன்ல பிரான்ஸ்லன்னு உலகம் முழுக்க இப்ப பேசப்படுற 2000 பாஷையும் பிறந்தது. பேச முடிஞ்சதால தான் மனிதனால வளர முடிஞ்சது, மற்ற உயிரினங்கள் கிட்ட இருந்து வேறுபடவும் முடிஞ்சது. இத பேச்சு நல்ல விதமா அடங்கினா அமைதி, தப்பா அடங்கினா ஆரவாரம். இந்த அமைதி ஆரவாரம் இரண்டுக்கும் அடிப்படையான சக்தி கணபதி. ஆக அவரை புரிஞ்சு வணங்குறவங்க மனசு நல்ல விதமா அடங்கி நிம்மதிங்கிற அமைதி வசப்படும். அருகம்புல் அழியாத தாவரம், பெருகிறதுல இதுக்கு இணை எதுவும் இல்லை. இது பெருகுவது போலவே நமக்குள்ள ஞானம் பெருகணும்னு தான் இதை கணபதிக்கு சாத்துறோம். அகத்திக்கீரை பசுவுக்கு மிகவும் பிடித்தமான சத்துள்ள உணவு. ஒரு பொசுவோ 1000 தாய்க்கும் 10,000 தேவர்களுக்கும் சமம். உலகத்திலேயே கழிவு பொருளான சிறுநீரும் சாணியும் கூட மருந்தாய் இருக்கிறது பசுக்கிட்ட மட்டும்தான். அப்படிப்பட்ட பசுவோட பசிக்கே உணவிடுகிற புண்ணியம் ஒரு பெரிய வினைப்பாடு. அது மிகப்பெரிய தீவினைகளுக்கும் பரிகாரம். நாளையில இருந்து நீங்க செய்ய போறது ஆத்ம யோகமான செயல்பாடுகள். அதுல உங்களுக்கு நல்ல அனுபவங்களும் ஞானமும் ஏற்படத்தான் இதையெல்லாம் செஞ்சுட்டு வர சொன்னேன் என்று முடித்தார் சிவபிரகாசம். பரணிக்கு உண்மையில் பிரமிப்பாக இருந்தது. அவர் ஏதோ குருட்டாம்போக்காகத்தான் இதையெல்லாம் செய்ய சொன்னதுதான் இருந்தது. ஆனால் அதற்கு பின்னால் இவ்வளவு பொருள் சரிவா? அமைதியாக விலகத் தொடங்கினான் குரு. கல்யாணி மட்டும் குழப்பமாக பார்த்தாள். சரண்யாவின் பிளாட் அவளிடமும் இன்னமும் படபடப்பு தெரிந்தது. அவள் தாயான மல்லிகா அவளுக்கென கலந்து வந்திருந்த காஃபி ஆறி போய்விட்டிருந்தது. அண்ணன் ரவிக்குமாரும் கவனித்தபடி வந்தான். என்ன இன்னமும் பயம் நீங்களையா என்று ஆரம்பித்தான். ஆமாண்டா, படுபாவிங்க எப்படி கட்டி போட்டு வச்சிருக்காங்க தெரியுமா? கையப்பாரு, இன்னும் தழும்புங்க அப்படியே இருக்கு. அவள் புலம்ப ராஜதுரையும் வந்தாள். தைரியமா இருமா, இனி தனியா மட்டும் எங்கேயும் போகாத. அந்த தயாளன் குரூப்பை பிடிச்சு உன்னை கட்டி போட்ட மாதிரியே கட்டி போட்டு உன் கையில பெல்ட்டை கொடுத்து அவங்கள அடிச்சு துவம்சம் பண்ணினா தான் என் ஆத்திரம் அடங்கும் என்றார். விட்டா இவ கையில கத்திய கொடுத்து குத்துன்னு கூட சொல்லுவீங்க போல இருக்குதே. அப்படி செஞ்சாலும் ஒன்றும் தப்பில்லை மல்லிகா. அவங்க எல்லாம் உயிர் வாழறதுக்கே தகுதி இல்லாதவங்க. அவங்கள கேட்டா நம்மள சொல்லுவாங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இனிமே ஒரு போலீஸ்காரரா வீட்டுல எதையும் செய்யாதீங்க. யார் செஞ்ச புண்ணியமோ அந்த பரணியால வந்த பிரச்சனை அவனாலே தீர்ந்துடுச்சு. போதும், சராசரி மனுஷங்களா புலம்பாதீங்க. ஒரு போலீஸ்காரனா இருக்கிறதுங்கிறது பெருமைப்பட வேண்டிய விஷயம். ராஜதுரை நெஞ்சை நிமிர்த்தி கொண்ட போது அவர் செல்போனில் அழைப்பொலி. அதில் காதை கொடுக்கவும் அந்த தயாளனே பேசினான். என்ன இன்ஸ்பெக்டர், மகளை கண்டுபிடிச்சிட்ட போல இருக்கே. ஓ நீயா? என்னடா பயந்தாங்கொல்லி, பப்ளிக் பூத்ல இருந்து பேசுறியா? நம்பரை பார்த்தப்பே நினைச்சேன். உன்கிட்ட சிக்கிக்க நான் என்ன கேனேனா? எங்க எப்ப தைரியத்தை காட்டணும்னு எனக்கு தெரியும். மண்ணாங்கட்டி, கடைசியில நான் யாருங்கிறத காட்டினேன்ல. நீ எங்க காட்டின? எல்லாம் அந்த பசங்க பண்ண வேலை. சும்மா சொல்லக்கூடாது, 2 பேரும் நல்லா துடியாத்தான் இருக்காங்க. மற்றபடி நீயும் உன் துறையும் வடிவேலு காமெடி பண்ற மாதிரி லைசன்ஸ் இல்லாம போற வரவங்க கிட்டதான் உங்க வீரத்தை காட்டுவீங்க. டேய், நீ அதிகம் பேசுற. உன் ஆள் அன்கஸ்டடியில தான் இருக்கான். இப்ப போய் வைக்கிறேன் பாரு கச்சேரிய. அதுக்கு பதிலாப்பு வைக்கிறேன். ஆனா அது எப்படின்னு சொல்ல மாட்டேன். எந்த பசங்களை வச்சு நீ உன் பொண்ணை கண்டுபிடிச்சியோ அந்த பசங்க
என்ன வெளியே வராமலா போயிடுவாங்க? என்ன மிரட்டுறியா? மிரட்டல, இது சவால். மறுபக்கம் போன் கட்டானது. ராஜதுரை முகம் இருளத் தொடங்கியது. கவனித்தபடி இருந்த மல்லிகா, ரவிக்குமார், சரண்யா மூவரும் அவரையே வெறித்தனர். யாருங்க? திரும்பவும் தடி பசங்களா? ஆமா, திருட்டு நாய் சவால் விடுறான் என்கிட்டயே. என்னன்னுப்பா? ரவி, நீ போய் அந்த 2 பேரையும் கொஞ்சம் கூட்டிட்டு வாயேன். எதுக்குப்பா? சொன்னதை செய். அவர் அதட்டவும் மகன் விலகினான். அடுத்த 5வது நிமிடத்தில் அவர் எதிரியில் பரணியும் குருவும் நின்றிருந்தனர். பரணி, குரு, உங்க 2 பேருக்கும் ஒரு முக்கியமான விஷயம். அந்த கடத்தல் புள்ளிகள் இப்ப உங்க மேல குறி வச்சிருக்காங்க. உங்க உதவியால தான் நான் சரண்யாவை கண்டுபிடிச்சேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால உங்க மூலமா எனக்கு தொந்தரவு கொடுக்க தயாராயிட்டாங்க. அதனால நீங்க எங்கேயும் தனியா போகவே கூடாது. மீறி போகணும்டா சொல்லுங்க. எங்க போலீஸ்காரங்க உங்க காவலுக்கு வருவாங்க. தப்பி தவறியும் எனக்கு தெரியாம மட்டும் எங்கேயும் போயிடாதீங்க. இது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்க அக்கா, தங்க, அம்மா, அப்பான்னு அவ்வளவு பேருக்கும் தான். கிட்னாப்பர்ஸ் எப்பவுமே நல்ல மிஸ்கைட் பண்ணுவாங்க. அதாவது உங்கள குறி வச்சிருக்கதா சொல்லிட்டு உங்க குடும்பத்துல உள்ளவங்களையும் கடத்தலாம். அதனால சொன்னேன். ராஜதுரை மிக எச்சரிக்கையாகவே பேசினார். சரண்யா பரணியை மிகவும் பரிதாபமாக பார்த்தாள். ஆனால் பரணியிடம் எந்த படபடப்பும் இல்லை. சார், நீங்க கவலைப்படாதீங்க. அவங்க வரட்டும், நான் பாத்துக்கிறேன். என்னப்பா சினிமா ஹீரோ மாதிரி பேசுற? சினிமாவுல மட்டும்தான் 10 பேரை அடிக்கிறது சாத்தியம். ஆனா சினிமா வில்லன்கள் விஷயம் நிஜத்திலையும் சாத்தியம். நீ ஜாக்கிரதையா இருக்கிறது மட்டுமல்ல, புத்திசாலித்தனமாவும் இருக்கணும். சரிங்க சார் என்று அரைக்கண்ணால் சரண்யாவை பார்த்தபடியே அங்கிருந்து அகன்றான் பரணி. சரண்யாவின் பார்வையோ வெரி சாரி என்று அவனிடம் கெஞ்சுவது போல பார்த்தது. வீட்டுக்குள் நுழைந்தவனை சகுந்தலா, சாந்தா, பிரபா என்று மூவரும் பிடித்து கொண்டனர். அவனும் ராஜதுரை சொன்னதை அப்படியே சொன்னான். அதை கேட்டு சகுந்தலா மிரண்டு விட்டாள். பட்டக்காலே படும், கெட்டக்குடியே கெடும். முதல்ல உனக்கு வேலை போச்சு, இப்ப உயிருக்கே ஆபத்து. நமக்கு மட்டும் ஏண்டா இப்படியெல்லாம் நடக்குது என்று மூக்கை சிந்தினாள். சும்மா இருமா. வேலை போய் வீட்டுல டிவியில காமெடி சேனல் பார்த்துக்கிட்டு வாழ்க்கையை காமெடியா ஆகிடுமோன்னு பயந்துட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. அட போடா, ஊருக்கெல்லாம் ஒரு வழினா இவனுக்கு மட்டும் தனி வழி. ஆமாமா, தனி வழியில போறதுதான் பெருமை. வாய மூடு. இப்ப சொல்றேன், இந்த வீட்டை விட்டு நீ எதுக்காகவும் எங்கேயும் போகக்கூடாது. அம்மா, சார் என்ன மட்டும் சொல்ல, உங்களுக்கு தான் சொல்லியிருக்கார். ஆமாண்டா, நாங்களும் எங்கேயும் போக போறதில்ல. அது சரி, எத்தனை நாளைக்கு இப்படி? எத்தனை நாளைக்குன்னா அவன் பிடிபடுற வரைக்கும். அதுக்கு பல வருஷம் ஆகலாம். நாமளும் வீட்டுக்குள்ளேயே இருப்போம். அப்படியே வெளியில இது சென்ட்ரல் ஜெயில் கிளைன்னு ஒரு போர்டு எழுதி போட்டுடலாமா? என்ன கிண்டலா? பின்ன என்னம்மா, யாராவது மூட்டை பூச்சிக்கு பயந்துட்டு வீட்டையே அவ கொளுத்துவாங்க? அப்ப வெளியே போய் அவங்க கையில சிக்குவேன்னு சொல்றியா? இந்த அசட்டு தைரியம் எல்லாம் வேணாண்டா. அட என்னம்மா நீ? சரண்யா இருக்கிற இடத்த சொன்ன சிவப்பிரகாசம் ஐயா இந்த திருட்டுனா இருக்கிற இடத்த தான் சொல்லாம போயிடுவாரா என்ன? அவளையும் மீறி வெளிப்பட்ட உண்மை அவர்கள் மூவரையும் அப்படியே வாய் விளக்க வைத்தது. குறிப்பாக சகுந்தலா பரணியை அதிர்ச்சி குறையாதபடி பார்த்தாள். அவளுக்குள் இப்போது வீரமணி மாமா சொன்னது எல்லாமும் சேர்ந்து ஓடத் தொடங்கியது. தொடரும்.